அதோடைய அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ நம்ம என்னதான் வந்து டிஜிட்டலாக நம்ம சிமுலேட் பண்ணாலுமே இட் ஹாஸ் டு இன்டகிரேட் வித் ரியல் டைம் இன்டகிரேஷனுமே பாசிபிள். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிஜிட்டல் சிமுலேஷனையும் ரியல் டைம் உங்கள் மிஷினோட ஃபீட் பண்ணி அந்த ரியல் டிஜிட்டல் இன்புட்ஸை ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் கான்செப்ட் இருக்க மாதிரி ஆப்டிமைசிங் லேப் டெஸ்டிங். அந்த ஆப்டிமைசிங் லேப் டெஸ்டிங்கில் உங்களுடைய 1 டைமென்ஷனல் சிமுலேஷன், 3 டைமென்ஷனல் சிமுலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்ஜ் டிவைஸ், இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு விர்ச்சுவலான ஆப்டிமைஸ்ட் லேப் செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி NVH, நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ். NVH அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மூவிங் மிஷினரி, ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் டிஃபரெண்ட். 10 லட்ச ரூபாய் மிஷினில் நிறைய வைப்ரேஷன் வரும், நம்ம நிறைய அரஸ்டர் ஐசோலேட்டர்லாம் போட்டு கான்கிரீட் பேஸ்லாம் கிரியேட் பண்ணி தான் அதை மவுண்ட் பண்ணும். பட் நம்ம ஒரு பெரிய மிஷினரி, காஸ்ட்லி மிஷின் வாங்குறோம்னா சவுண்டே எல்லாம் பண்ணலாம். அது எதுக்காக, எப்படி அது ரன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. சென்சார்ஸ் வச்சு, ஸ்கேடா டிவைசஸ் வச்சு எவ்வளோ வைப்ரேஷன் வருது, எவ்வளோ நாய்ஸ் வருது, அது வந்து